ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, இந்த நெக்லைன் கேன்வாஸ் எடுத்திருக்கோம்ல, இந்த கேன்வாஸோட சைடை ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண போறேன். இந்த சைடை ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண போறேன். ஸோ அதுக்கு நீங்க ஸ்டிச் எப்படி கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னா, இங்க ஃபோல்ட் பண்றீங்கல்ல, ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த எக்ஸ்ட்ரீம் எட்ஜில் ஸ்டிச் கொடுக்கணும். ஸோ இந்த எக்ஸ்ட்ரீம் எட்ஜ் இருக்குல்ல, இந்த எட்ஜில் தான் ஸ்டிச் கொடுக்கணும். எந்த ஷேப் நெக்லைன் நீங்க கேன்வாஸ் கட் பண்ணியிருந்தாலும் இந்த எக்ஸ்ட்ரீம் எட்ஜில் ஸ்டிச் கொடுக்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணலாம். லாக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கார்னர்ஸ்ல வரக்குள்ள இந்த மாதிரி டர்ன் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டி ரிங்கிள்ஸ் தான் வரும், அதனால தான் எக்ஸ்ட்ரீம் எட்ஜில் நம்ம ஸ்டிச் பண்றது. ஸோ இப்போ இந்த ஷேப் வருது இல்ல, இந்த கார்னர்ல நம்மளால ஸ்மூத் டர்ன் கொடுக்க முடியாது. அதனால இப்படி ஒரு ஆங்கிள் கட் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த பக்கமும் ஃபோல்ட் ஆகுற மாதிரி, இந்த பக்கமும் ஃபோல்ட் ஆகுற மாதிரி ஒரு கட் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிட்டு இந்த டைரக்ஷன் இருக்குல்ல, இதை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஹேண்ட் வைக்க பயமா இருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி ஷார்ப்பா ஏதாவது பாயிண்டி சீம் ரிப்பர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி ஃபோல்டு கொடுங்க. ஸோ இந்த சைடு ஆப்போசிட் சைடும் என்ன பண்ணும், இங்க கட் கொடுத்துருங்க. கட் கொடுத்துட்டு இந்த டைரக்ஷன்ல இருக்கிறத இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ட்ராப் பண்ணிட்டு டர்ன் பண்றேன். அப்படியே நம்ம இந்த டைரக்ஷன் டர்ன் பண்ணி இந்த சைடை கண்டினியூ பண்ண போறோம். ஸோ பர்ஃபெக்டா நம்ம கேன்வாஸ் ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பேக் ஃபினிஷ் பண்ணலாம் பாருங்க. ஸோ பேக் கேன்வாஸ் ரொம்ப சிம்பிள். ஓகே, ஓகே, ஸோ ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ இந்த கேன்வாஸை நம்ம நெக்லைன்ல எப்படி அட்டாச் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேக். ஓகே, பேக் நெக்லைன் எடுத்துக்கோங்க. ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு ரைட் ஆன் ரைட். ஸோ இது ரைட் சைடு, நம்ம கமீஸோட ரைட் சைடு. இது நம்ம கேன்வாஸோட ரைட் சைடு. ரைட் ஆன் ரைட்னா இந்த மாதிரி அலைன் பண்ணணும். ஓகே, ஸோ ரைட் ஆன் ரைட்னா இந்த மாதிரி அலைன் பண்ணணும். ஸோ பிளேஸ் பண்ணும்போது மேட்ச் ஆகுது. பட் சம்டைம்ஸ் நீங்க பின்ஸ் கொடுக்காம ஸ்டிச் பண்ணீங்கன்னா, நீங்க ஸ்டிச் பண்ணும்போது ஸ்ட்ரெச் ஆகி அலைன்மெண்ட் சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால இந்த மாதிரி பிளேஸ் பண்ணும்போது மேட்ச் ஆகுதுன்னா, கிவ் அ பின் அண்ட் கண்ட்ரோல் த ஸ்ட்ரெச்சினஸ். ஓகே, ஸோ ஸ்ட்ரெச் ஆகிறத கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பின் கொடுத்து. ஸோ இப்போ ஒரு எண்ட்ல இருந்து நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ நம்ம கொடுத்துருக்க சீம் அலவன்ஸ் 1/4. ஸோ அந்த 1/4 தான் நம்ம இப்போ ஸ்டிச் பண்ண போறோம். ஓகே, ஸோ இங்க இருந்து 1/4. ஸோ உங்களுக்கு மார்க்கிங் வேணும்னா 1/4 டேப் யூஸ் பண்ணி மார்க் பண்ணிட்டு கூட ஸ்டிச் பண்ணலாம். இந்த மாதிரி ஓகே, டேப் யூஸ் பண்ணி மார்க் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணலாம் இஃப் நீடட். இல்லை உங்களுக்கு 1/4 தெரியும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கோ ஹெட். இல்லைன்னா உங்க மிஷின்லேயே இந்த மாதிரி 1/4 மார்க்கிங் இருக்கும் பாருங்க, அதை யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். நான் எப்பயுமே அதை தான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ ஸ்விங் ப்ராக்டிஸ்லேயே நான் கைட் பண்ணியிருக்கேன்ல உங்களுக்கு. ஸோ மிஷின்ல இருக்கிற சீம் கைட் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா, ஸ்டிச் கொடுத்துட்டு கம்ப்ளீட்டா நாச்சஸ் கொடுக்க போறோம் பாருங்க. நாச்சஸ்னா இந்த மாதிரி கட்ஸ் ஒரு 1/2 inch டிஸ்டன்ஸ்ல வெரி க்ளோஸ் டு த ஸ்டிச் கொடுக்கணும். ஆனா ஸ்டிச்சை கட் பண்ணிடக்கூடாது, கேர்ஃபுல்லா கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கணும். இப்போ ஃப்ரண்ட் நெக்லைன் எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் நெக்லைனையும் அதே மாதிரி தான் ஃபினிஷ் பண்ண போறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கேன்வாஸ் எடுத்து ரைட் ஆன் ரைட். ஓகே, ரைட் ஆன் ரைட் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. பர்ஃபெக்டா மேட்ச் ஆகுது பாருங்க. ஸோ சென்டர்லாம் பர்ஃபெக்டா மேட்ச் ஆச்சுன்னா யூ ஹாவ் டு கிவ் அ பின் அண்ட் செக்யூர் இட். ஸோ மேட்ச் ஆகுது அப்படின்ட்டு நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து பின் கொடுக்காம ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், ஸ்ட்ரெச் ஆகி மிஸ் மேட்ச் ஆயிடும். ஓகே, ஸோ நம்ம மார்க்கிங் அப்போ கரெக்டா மார்க் பண்ணோம்னா பர்ஃபெக்டா இந்த மாதிரி மேட்ச் ஆயிடும். ஓகே, ஸோ இங்க இருந்து அலைன் பண்ணி நான் டாப்ல இருந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்றேன் பாருங்க. வேணும்னா சைட்ஸ்லாம் கூட பின் கொடுத்துடலாம். பின்ஸை ரிமூவ் பண்ணிடுங்க கிட்ட வர. ஸோ இங்க நான் எப்படி ஸ்டிச் பண்றேன்னு பாருங்க. நான் ரிவர்ஸ்ல போயிட்டேன். இந்த ஷேப்க்கு இந்த இடத்துல நீடில் ட்ராப் பண்ணும். ட்ராப் பண்ணிட்டு டர்ன் பண்ணுவீங்க. டர்ன் பண்ணி 1/4 இங்க வி ஷேப்
இங்க நீடில் டிராப் பண்ணி அப்படியே டர்ன் பண்ணி வந்து அகைன் இங்க நீடில் டிராப் பண்ணி இப்படி டர்ன் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இப்போ பாருங்க, நீடில் டிராப் பண்ணுங்க, டர்ன் பண்ணுங்க, கண்டினியூ பண்ணுங்க ஸ்டிச்சை. drop the needle, turn, continue பண்ணுங்க, drop the needle, turn and continue. Okay. ஓகே, ஸோ கேன்வாஸ் பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணியாச்சு பாருங்க. இப்போ நாச்சஸ் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நெக் லைனுக்கு நாச்சஸ் எங்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அங்கே பண்ணலாம். இந்த சென்டர் இருக்குல்ல, கார்னர், இந்த பிளேஸ்ல நாச் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெரி க்ளோஸ் டு தி ஸ்டிச், அப்பதான் டர்னிங் பர்ஃபெக்டா வரும். அதே மாதிரி இந்த கார்னர் இருக்குல்ல, டர்னிங் பிளேஸ், அந்த இடத்துல இந்த மாதிரி கட் கொடுக்கணும். நாச் இல்ல, கட் கொடுக்கணும். அப்பதான் டர்னிங் நல்லா ஸ்மூத்தா வரும். சரி, இந்த மாதிரி பிளேஸ்ல கட் கொடுங்க. அதுக்கப்புறம் ரிமைனிங் பிளேசஸ்ல நார்மலா நாச்சஸ் எப்படி கொடுப்போம் அதே மாதிரிதான். எங்கெல்லாம் கார்னர் இருக்கோ அந்த கார்னர்ல இந்த மாதிரி நாச் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கர்வி பிளேஸ்லாம் நீங்க கண்டினியூஸா 1/2 இன்ச்சுக்கு இந்த மாதிரி கட் கொடுக்கணும். அப்பதான் அந்த கர்வி இருக்கிற இடத்துல ஸ்மூத்தா டர்ன் ஆகி பிளெண்ட் ஆகி ஷேப் வந்து பெர்ஃபெக்டா அச்சீவ் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணணும். ஃபினிஷ் பண்ணிட்டு இப்ப இன்விசிபிள் ஷோல்டர் சீம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நாச்சஸ் கொடுத்த அப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த பயாஸ் இருக்கு, இந்த கேன்வாஸ் இருக்குல்ல, கேன்வாஸை இப்படி டர்ன் பண்ணி கேன்வாஸ் மேல நம்ம டாப் ஸ்டிச் கொடுக்க போறோம். இந்த மாதிரி டாப் ஸ்டிச் கொடுக்க போறோம். ஸோ அப்போ இந்த ஸ்ட்ரிப் இருக்குல்ல, எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரிப், அது வந்து கேன்வாஸ் பக்கம் இந்த மாதிரி இருக்கணும். ஓகே, டாப் ஸ்டிச் கொடுக்கக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா இந்த எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரிப் வந்து கண்ட்ரோல் ஆயிடும், ஃபோல்ட் ஆயிடும். ஓகே, இங்க பாருங்க, டாப் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணுங்க ஸ்ட்ரெயிட் ஆன் த கேன்வாஸ். லாக் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ ஃப்ரண்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ நெக்லைன் கம்ப்ளீட் பண்ணிட்டு டர்ன் பண்ணி, ஸோ டர்ன் பண்ணிடுங்க ஃபேப்ரிக் இந்த மாதிரி. ஓகே, கம்ப்ளீட்டா கேன்வாஸை இப்படி டர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, டர்ன் பண்ணும்போது இந்த இடத்துல பாயிண்டியான ஃபினிஷிங் வரணும். ஸோ உங்களுக்கு பாயிண்டியான ஃபினிஷிங் அச்சீவ் பண்ண ஷேப் ஆஃப் த கீ ஹோல் வந்துடுச்சா? ஸோ இந்த இடத்துல பாயிண்டியான ஃபினிஷிங் அச்சீவ் பண்ண பென்சில் யூஸ் பண்ணிக்கோங்க. பென்சில் யூஸ் பண்ணி இந்த மாதிரி புஷ் பண்ணுங்க அந்த கார்னர்ஸை. ஸோ பாயிண்டியான ஃபினிஷிங் நமக்கு வந்துடும். ஓகே, ஸோ அந்த கார்னர் ப்ராப்பரா டர்ன் ஆகலைன்னா பென்சில் யூஸ் பண்ணிக்கோங்க. பென்சில் யூஸ் பண்ணி புஷ் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து டர்ன் பண்ணிட்டோம். அயன் பண்ணணும். அயன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஷோல்டர் சீம் வந்து எப்படி ஃபினிஷ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இன்விசிபிள் ஷோல்டர் சீம் லேர்ன் பண்ணலாம். இன்விசிபிள் ஷோல்டர் சீம் லேர்ன் பண்ணலாம். அதுக்கு இந்த மாதிரி ரைட் ஆன் ரைட் எடுத்துக்கோங்க. ஓகே, உங்க டாப்பை ரைட் ஆன் ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் பேக் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பேக் எடுத்துட்டு ஃப்ரண்ட்டை ரைட் சைட், ஃப்ரண்டோட ரைட் சைடு, இது வந்து ரைட் சைடு இல்ல, ஃப்ரண்டோட ரைட் சைடை இப்படி பிளேஸ் பண்ணிக்கோங்க. பிளேஸ் பண்ணிட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ண போறீங்க. ஸோ ஷோல்டர் ஜாயின் பண்றதுக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி ரைட் ஆன் ரைட் பிளேஸ் பண்ணிட்டு, ஸோ இந்த பிளேஸ் மேட்டர்ஸ். ஸோ இந்த பிளேஸ் வந்து எக்ஸஸ் ஏதாவது ட்ரிம் ஆஃப் பண்ணிடுங்க. இப்படி ட்ரிம் ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ பாருங்க. ஸோ நெக்லைன் வந்து நம்ம ஓப்பன்ல தான் வைக்க போறோம். ஸோ ஃப்ரண்ட் நெக்லைன் மட்டும்தான் ஃபோல்ட் பண்ண போறோம். ஓகே, ஸோ ஃப்ரண்ட் நெக்லைன் இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃப்ரண்ட் நெக்லைனை ஃபோல்ட் பண்ணிக்க போறோம். பேக் நெக்லைனை ஓப்பன்ல தான் வைக்க போறேன். ஸோ இந்த மாதிரி ஷோல்டர் அலைன் பண்ணிட்டு ஃப்ரண்ட் நெக்லைன் ஃபோல்ட் பண்ணிக்க போறேன். ஃபோல்ட் பண்ணி கரெக்டா சீம், இதுதான் அந்த சீம், நெக்லைனோட சீம். அந்த சீம் மேட்ச் ஆகுற மாதிரி கரெக்டா பிளேஸ் பண்ணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்பதான் உங்களோட ஃபினிஷிங் பெர்ஃபெக்டா வரும். ஸோ இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கோங்க. பிளேஸ் பண்ணிட்டு மைல்டான மிஸ்மேட்ச் இருக்கலாம், பிகாஸ் ஃபேப்ரிக் ஸ்டிச்சஸ். ஸோ இங்க யூஸ் பண்றது ரேயான் ஃபேப்ரிக், அதனால மைல்டான மிஸ்மேட்ச் இருக்கலாம். ஸோ யூ கேன் இக்னோர் தட். ஓகே, ஸ்டார்ட் த ஸ்டிச் 1 centimeter. ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணிட்டு பேக் நெக்லைனை ஃபோல்ட் பண்ண மாட்டேன். சி, ஃப்ரண்ட்டை மட்டும்தான் நான் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். பேக்கை நான் ஃபோல்ட் பண்ணல, அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வச்சு தான் ஸ்டிச் பண்றேன். ஓகே, ஸ்ட்ரெயிட்டா வச்சு தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ஷோல்டருக்கு எப்பயுமே டபுள் ஸ்டிச் கொடுக்கணும். இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க செகண்ட் ஸ்டிச். இப்போ உங்க பேக் நெக்லைனை ஃபோல்ட் பண்ணுங்க. ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் கொடுக்குள்ள நீங்கள் ரைட் சைட் டர்ன் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்விசிபிள் ஷோல்டர் வரும். ஸோ டர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல பாருங்க, இந்த இடம் வந்து ரொம்ப திக் ஆகிடும். நம்ம ஸ்டிச் பண்ணோடனே ரொம்ப திக் ஆகிடும். ஸோ அதை வந்து இந்த மாதிரி 1/4 விட்டுட்டு ட்ரிம் ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ இந்த பிளேஸை நம்ம ஓவர்லாக் பண்ணணும். நான் பண்ணுறேன். ஓகே, இப்போ டர்ன் பண்ணக்குள்ள உங்களுக்கு ஸ்மூத்தான டர்னிங் வருது பாருங்க.
ஸோ நம்ம ஷோல்டரும் பர்ஃபெக்ட் இன்விசிபிள் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி இன்னொரு சைட் பாருங்க. ஸோ பேக் நெக்லைன் இருக்கு. ஓகே, ஃப்ரண்ட் நெக்லைனை மட்டும் நான் டேர்ன் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பர்ஃபெக்ட், பக்கா பர்ஃபெக்டாக டேர்ன் பண்ணிடணும். டேர்ன் பண்ணிட்டு கரெக்டாக இந்த பிளேஸில் வச்சுக்கோங்க. நெக்லைன் ஜாயினிங் பிளேஸில் பிளேஸ் பண்ணிக்கோங்க. பிளேஸ் பண்ணிட்டு ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ செகண்ட் ஸ்டிச் அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம நெக்லைனை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிடுவோம். பேக் நெக்லைனை ஃபோல்ட் பண்ணிட்டு செகண்ட் ஸ்டிச் கொடுப்போம். ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி ட்ரிம் ஆஃப் பண்ணிடுங்க. பண்ணிட்டு ஓவர்லாக் பண்ணிடுங்க. ஓவர்லாக் பண்ணிடுங்க. நான் ஓவர்லாக் பண்ணிட்டு காட்டுறேன். ஸோ ஓவர்லாக் கொடுத்தோடனே இப்படிதான் இருக்கும் ஃபினிஷிங். ஸோ நமக்கு வந்து சீம் வந்து பெர்ஃபெக்டா அலைன் ஆயிடும். ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் ஃபினிஷிங் பார்க்கலாம். ஸ்லீவ் ஃபினிஷிங்க்கு உங்களோட ஸ்லீவ்ல ஒரு நியூ டெக்னிக் லேர்ன் பண்ண போறீங்க. இதுதான் சென்டர் நாச் ஆஃப் த ஸ்லீவ். சென்டர் நாச்ல இருந்து 2 இன்ச் 2.5 இன்ச். ஓகே, 2.5 இன்ச் இந்த பக்கம். சென்டர் நாச்ல இருந்து 2.5 இன்ச் இந்த பக்கம் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு ஈசிங் ஸ்டிச் கொடுக்க போறீங்க. ஈசிங் ஸ்டிச்ன்றது ஒரு 1 சென்டிமீட்டர் டவுன். ஈசிங் ஸ்டிச்ன்றது உங்களோட ஃபிங்கரை வந்து பேக்ல வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபேப்ரிக் ஹோல்ட் பண்ணி ஃபிங்கரை பேக்ல வச்சுக்கோங்க. ஃபிங்கரை பேக்ல வச்சுட்டு ஸ்டிச் கொடுக்க போறீங்க. ஒரு மைல்டான கேதர்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். வெரி மைல்டான கேதர்ஸ். ஓகே, ஸோ இந்த ஈசிங் ஸ்டிச் வந்து இந்த இடத்துல ஸ்ட்ரெச் ஆகாம இருக்க ஹெல்ப் பண்ணும். அட் த சேம் டைம் ஃபினிஷிங் ரொம்ப அழகா வரும். ஸோ இப்போ வந்து இந்த ஆர்ம் ஹோல் எந்த சைடு மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க. ஸோ ஸ்டிச் பண்றதுக்கு, ஸ்லீவை ஸ்டிச் பண்றதுக்கு, ஸோ இந்த சைடு வந்து ஃப்ரண்ட் பார்ட், இந்த சைடு வந்து பேக் பார்ட். ஓகே, ஸோ இந்த சைடு வந்து ஃப்ரண்ட் பார்ட், இந்த சைடு வந்து பேக் பார்ட். நம்ம சென்டர் நாச் அலைன் பண்ணும். ஸோ எப்படின்னா ரைட் ஆன் ரைட், சென்டர் நாச்சை ரைட் ஆன் ரைட் இந்த மாதிரி அலைன் பண்ண போறோம். ஸ்லீவ் இதுதான். ஸோ ஸ்லீவோட பார்ட்டை வந்து சென்டர் நாச்சை இப்படி ஷோல்டர் மேல அலைன் பண்ணுவோம். ஸோ அப்படி அலைன் பண்ணக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா உங்களோட நாச் போட்டிருக்கீங்கல்ல, நீங்க வந்து ஃப்ரண்ட் ஆர்மை ஐடென்டிஃபை பண்ண, அது டுவர்ட்ஸ் ஃப்ரண்ட் சைட் ஃபேஸ் பண்ணும். இந்த மாதிரி டுவர்ட்ஸ் ஃப்ரண்ட் சைட் ஃபேஸ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இந்த நாச் போட்டதுனால ஈஸியா இருக்கும் உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் பண்ண. ஸோ இப்போ என்ன பண்ண போறேன்னா பின் கொடுக்க போறேன். ஸோ பீயிங் அ பிகினர் ஐ வுட் சஜஸ்ட் கம்ப்ளீட்டா பின் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணுங்கன்ட்டு. ஓகே, இதோ உங்களுக்கு பேட்டர்ன்ல பெர்ஃபெக்டா மேட்ச் ஆச்சுனாலும் பின் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணுங்க. சின்ஸ் இட் இஸ் கர்வி இட் டென்ஸ் டு ஸ்ட்ரெச். ஸோ ஸ்ட்ரெச் ஆகும் ஃபேப்ரிக். அதை அவாய்ட் பண்றதுக்கு பின் பண்ணி ஸ்டிச் பண்றது பெட்டர். ஓகே, சி பெர்ஃபெக்டா மேட்ச் ஆகுதா? ஸோ இங்க இந்த மாதிரி ஒரு பின் கொடுத்துருங்க. இங்க வந்து நான் டேர்ன் பண்ணி கரெக்டா பின் கொடுத்தேன்ல. ஸோ எல்லாரும் பண்ற மிஸ்டேக் என்னன்னா இந்த இடத்துல என்ன பண்ணிடுவீங்க, இழுத்து இப்படி வைப்பீங்க. ஸோ இழுத்து பின் பண்ணக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது, எக்ஸஸ் வந்துடுது பாருங்க. ஸோ அப்படி பண்ணவே கூடாது. ஸ்லீவ் ஃபினிஷிங் பொறுத்த வரைக்கும் இந்த இடம் கர்வ் தானே இருக்கு. ஸோ இந்த கர்வை இப்படி கொஞ்சம் கொஞ்சமா டேர்ன் பண்றோம். ஸ்லோவா டேர்ன் பண்ணுங்க. பெர்ஃபெக்டா மேட்ச் ஆகுது பாருங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நீங்க வந்து ஸ்லீவ் அலைன் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல குட்டி குட்டி ரிங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸ்டிச்சுக்கு பக்கத்துல ரிங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸ்லீவ் வந்து அழகா சீட் ஆகணும். இழுத்து பிடிச்ச மாதிரி டைட்டா சீட் ஆகக்கூடாது. ஓகே, ஸ்லீவ் ஃபினிஷிங் வந்து அழகா சீட் ஆகணும். சம்டைம்ஸ் இழுத்து வச்சு நீங்க தச்சு கூட மேட்ச் பண்ணிடலாம், ஸ்டிச் பண்ணி மேட்ச் பண்ணிடலாம். பட் அது கம்ஃபர்ட் வந்து அந்த அளவுக்கு கொடுக்காது. ஓகே, ஸோ இப்போ இங்கே எண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். நீங்க கம்ப்ளீட்டா பின் பண்ணிட்டு கூட ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, நான் இங்க எண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஸ்லீவ் அலைன்மெண்ட் பாருங்க. இந்த டைரக்ஷன்ல இப்படி பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த டைரக்ஷன்ல இப்படி பெர்ஃபெக்டா இருக்கணும். ஓகே, ஸோ 1 சென்டிமீட்டர் நம்ம கொடுத்த சீம் அலவன்ஸ் அதை ஸ்டார்ட் பண்றேன். ஸ்ட்ரெச் பண்ணாம கண்ட்ரோல் எடுத்து அழகா ஸ்டிச் பண்ணுங்க ஸ்லோவா. ஸோ இப்படி எடுத்து நம்ம அலைன் பண்ணக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த இடத்துல குட்டி குட்டி ரிங்கிள்ஸ் வரும். ஷோல்டர் சீம் பெர்ஃபெக்டா மேட்ச் ஆயிடுச்சா? ஸோ அதே மாதிரி இன்னொரு டைரக்ஷன். ஸோ ஹேண்டை வந்து ஸ்ட்ரெச்சே பண்ணக்கூடாது. சி அந்த டேர்னிங்க்கு ஏற்ற மாதிரி பிளேஸ் பண்ணும் ஸ்லோவா. இங்க இழுக்கவே கூடாது. சி அந்த லூஸ்க்கு ஏற்ற மாதிரி அழகா பிளேஸ் பண்ணும்.
லாக் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் ஃபினிஷிங் பாருங்க, இது ஒரு சைடு ஆஃப் எண்ட், இன்னொரு சைடு எண்ட் இது. ஓகே, ஸோ ஆங்கிள் வந்து கரெக்டா இந்த மாதிரி ஃபினிஷ் ஆகணும், அப்பதான் ஃபினிஷிங் கரெக்டா வரும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம பாட்டம் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். நம்ம கொடுத்துருக்க சீம் அலவன்ஸ் வந்து 1 inch ஃபோல்ட் பண்ணிக்கோங்க, 1/2 inch அண்ட் அகெயின் 1/2 inch ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஜாயிண்ட் போட்டு ஸ்டிச் பண்ணதுனால நமக்கு ஸ்லீவ் வந்து கரெக்டான டைரக்ஷன்ல அழகா வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவும் ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஃபினிஷ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்றதை நான் காட்டுறேன். ஸோ 2 ஸ்லீவும் ஜாயின் பண்ணியாச்சு. ஸ்லீவ் ஜாயிண்ட் இந்த பிளேஸ் ஓவர்லாக்கும் பண்ணியாச்சு. ஓகே, இந்த பிளேஸ்ல ஓவர்லாக் பண்ணும். இப்போ சைட் ஜாயின் பண்ண போறோம். ஓகே, சைட் ஜாயின் பண்றதுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா ஆர்ம் ஹோல் அட்டாச்மெண்ட். ஸோ நம்ம ஆர்ம் ஹோல் இங்க பாத்தீங்கன்னா சைட் ஜாயின் பண்ணக்குள்ள இந்த சைட் ஆஃப் ஆர்ம் ஹோல், இந்த சைட் ஆஃப் ஆர்ம் ஹோல் ரெண்டுமே பெர்ஃபெக்டா மேட்ச் ஆகணும். பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்றோம்ல, அதை அச்சீவ் பண்ணும். பிளஸ் பாயிண்ட் கரெக்டா அச்சீவ் பண்ணும். இந்த இடத்துலயும் பெர்ஃபெக்டா இருக்கணும். ஓகே, ஸோ இந்த சீம் இருக்குல்ல, அது டுவர்ட்ஸ் ஸ்லீவ் சைடு வச்சிருங்க. ஸோ ஸ்லீவ் பக்கமா இந்த சீமை வச்சிருங்க. வச்சுட்டு இந்த ஆர்ம் கனெக்ஷன் பாயிண்ட் இருக்குல்ல, அந்த பாயிண்ட்டை கரெக்டா மேட்ச் பண்ணுங்க. இந்த மாதிரி மேட்ச் பண்ணிட்டு பின் கொடுத்துருங்க. ஸோ இந்த இடத்துல பின் மஸ்ட். ஸோ நம்ம ஸ்டிச் பண்ணக்குள்ள இந்த சீம் வந்து மிஸ்மேட்ச் ஆகாம இருந்தாதான் நம்ம ஓப்பன் பண்ணக்குள்ள நமக்கு பெர்ஃபெக்டான ஃபினிஷிங் வரும். இந்த இடத்துல இந்த மாதிரி அலைன் பண்ணிக்கோங்க. அலைன் பண்ணிட்டு நம்ம சைட்ல கொடுத்த சீம் அலவன்ஸ் எவ்வளோ 1 inch கொடுத்துருக்கோம். ஸோ 1 inch இப்ப ஸ்டிச் பண்ண போறோம். பாருங்க, 1 inch ஸ்டிச் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு டவுட்டா இருக்குன்னா என்ன பண்ணலாம், இனிஷியல் ஸ்டேஜ்ல இந்த மாதிரி 1 inch மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ டைம் டேக்கிங் ப்ராசஸ்ன்னு பார்க்காம ஸோ இனிஷியல் ஸ்டேஜ்ல இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறது பெட்டர். 1 inch எல்லா இடத்துலயும் வேணாம், சும்மா ரேண்டமா 1 inch, எஸ்பெஷலி இந்த ஆர்ம் ஹோல் சைட் 1 inch. ஸோ அப்படியே 1 inch கனெக்ட் ஆகி வரும். ஓகே, அலைன் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு ஸ்டார்ட். கரெக்டா 1 inch பாயிண்ட் இருக்கு பாருங்க. ஸோ நம்மளோட பாடிஸும் பெர்ஃபெக்டா அலைன் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி. ஸோ 1 inch இங்கதான் அந்த லைன்ஸும் வந்து பாருங்க, நம்ம மார்க் பண்ண லைனும் இங்கதான் இருக்கு. ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணுங்க 1 inch. ஸோ நம்ம நாட்ச் கொடுத்தோம்ல வெயிஸ்ட் கிட்ட, அந்த நாட்ச் பாருங்க பெர்ஃபெக்டா மேட்ச் ஆகுது. லைட்டா மிஸ் மேட்ச் வந்தா பரவாயில்ல. ஓகே, ஸோ பெர்ஃபெக்டா மேட்ச் ஆகுது பாருங்க. அப்படியே டவுன்ல வாங்க. இது வந்து நம்ம ஹிப்போட நாட்ச். ஸோ இங்க ஹிப்போட நாட்ச்ல என்ன பண்ண போறோம்னா, ஹிப்போட நாட்சும் பெர்ஃபெக்டா மேட்ச் ஆகுது பாருங்க. இதுதான் ஸ்ட்ரெயிட். ஓகே, ஸோ அப்படியே ஸ்ட்ரெயிட்டா கொண்டு வந்து லாக் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாவே லாக் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ஓகே, ஸோ இதே மாதிரி இன்னொரு சைடு. ஓகே, இன்னொரு சைடும் என்ன பண்ண போறோம், ஸ்டிச் பண்ண போறோம். சைட்ஸ். ஸோ சைட்ஸை ஸ்டிச் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஆர்ம் ஹோலை அலைன் பண்ணணும். ஸோ ஆர்ம் ஹோல் அலைன் பண்றதுக்கு இந்த சீம் வந்து டுவர்ட்ஸ் ஸ்லீவ், ஸ்லீவ் பக்கமா இந்த சீமை வந்து தூக்கி விட்டுட்டு இந்த ஆர்ம் ஹோல் ஜாயிண்ட் இருக்குல்ல, இப்படி பிளேஸ் பண்ணிக்கோங்க. பிளேஸ் பண்ணி பெர்ஃபெக்டா மேட்ச் ஆகுற மாதிரி பின் கொடுத்துருங்க. ஓகே, பெர்ஃபெக்டா மேட்ச் ஆகுற மாதிரி பின் கொடுத்துருங்க. நம்ம ஸ்டிச் லைன் கரெக்டா இருக்கு பாருங்க. ஓகே, ஸோ பின் கொடுத்துட்டு உங்களுக்கு ஸ்டிச் வந்து எங்க பண்ணணும்னு டவுட்டா இருந்ததுன்னா என்ன பண்ணணும், நம்ம டேப் எடுத்துக்கணும். டேப் எடுத்து அந்த 1 inch மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டினியூஸா மார்க் பண்ணணும்ன்றது மேண்டேட்டரி கிடையாது. ஸோ ஜஸ்ட் டாட்டட் லைன்ஸ்ல அங்கங்க ரேண்டமா இப்படி மார்க் பண்ணிக்கலாம். ஸோ தட் யூ வில் நாட் கோ ராங் எனிவேர், எங்கேயும் தப்பு நடக்காது. ஓகே, ரீஸ்டிச்சிங் ஒர்க்லாம் அவாய்ட் பண்ணலாம். ஸ்டிச் பண்ணக்குள்ள உங்க நாட்ச் பிளேஸ்லாம் பெர்ஃபெக்டா அலைன் ஆச்சுன்னா உங்களோட ஸ்டிச்சிங் வந்து பெர்ஃபெக்டா இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ வெயிஸ்டோட நாட்ச் பாருங்க, அப்படியே டவுன்ல வந்தா ஹிப்போட நாட்ச். ஸோ பெர்ஃபெக்டா அலைன் ஆகுது. ஸோ இந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருப்போம்ல, இங்க அப்படியே ஸ்ட்ரெயிட்டா இப்படி வந்து இந்த இடத்துல அப்படியே லாக் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடும். ஸ்ட்ரெயிட்டா வந்து ஃபினிஷ் இட். இப்போ நான் வந்து ஓவர்லாக் பண்ண போறேன். ஸோ ஓவர்லாக் பண்றது பாருங்க, இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஓவர்லாக் பண்ணி ஸோ இங்க ஃபினிஷ் பண்ணிடுவேன். இதுக்கு மேல நான் இங்க வந்து ஒரு 1.5 inch கேப் விட்டு ஹிப்ல இருந்து ஒரு 1.5 inch டாப்லயே நான் ஓவர்லாக்க ஃபினிஷ் பண்ணிடுவேன். சைட்ல இப்ப நான் சொன்ன மாதிரி ஓவர்லாக் பண்ணிட்டேன். ஸோ ஓவர்லாக் பண்ண உடனே நம்ம என்ன பண்ண போறோம், சைடை ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ண போறோம். ஓகே, ஸோ இதுதான் ஒரு சைட் ஆஃப் த ஓப்பனிங். ஸோ இந்த ஓப்பனிங்கை வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண போறோம். அது ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்றதுக்கு சிலருக்கு வந்து ட்ரிக்கியா இருக்கும். ஸோ அப்ப என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஃபோல்ட் பண்ணி அயன் பண்ணிடலாம். அயன் பண்ணிட்டு நீங்க ஸ்டிச் பண்ணலாம். ஓகே, இங்க பாருங்க,
ஃபோல்ட் பண்ணி அயன் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணலாம். ஸோ 1 இன்ச் நம்ம சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கோம்ல, 1/2 இன்ச் அண்ட் அகெயின் 1/2 இன்ச் ஃபோல்ட் பண்ணி அயன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஃபோல்ட் பண்ணி அயன் பண்ணுங்க. ஸோ இனிஷியலா இந்த அயனிங் தேவைப்படும். அதுக்கப்புறம் நீங்களாவே யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் எப்படி வந்து ஸ்டிச் பண்ணணும்ட்டு. ஸோ இங்க ஃபோல்ட் பண்ணி அயன் பண்ணிட்டேன்னா அதே மாதிரி இன்னொரு சைடும் ஃபோல்ட் பண்ணி அயன் பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த ஸ்டிச் வரைக்கும் நான் ஃபோல்ட் பண்ணி அயன் பண்றேன். ஓகே, இங்க சைட் ஜாயின் ஸ்டிச் கொடுத்துருக்கோம்ல, அது வரைக்கும் ஃபோல்ட் பண்ணி அயன் பண்றேன். மேக்ஸிமம் உங்களால எவ்வளோ ரீச் ஆக முடியுதோ அவ்வளோ தூரம் ஃபோல்ட் பண்ணி அயன் கொடுத்துருங்க. ஸோ இந்த ஸ்டிச் வரைக்கும் நான் இப்படி ஃபோல்ட் பண்ணி அயன் கொடுத்துட்றேன். ஸோ அதே மாதிரி இன்னொரு சைடும் அந்த ஸ்டிச் வரைக்கும் ஃபோல்ட் பண்ணி அயனிங் கொடுத்துருங்க. ஸோ இப்போ பாருங்க, ஃபோல்ட் பண்ணி அயனிங் கொடுத்தீங்கல்ல, அந்த 2 சைடும் இப்படிதான் இருக்கும். ஸோ நம்ம ஸ்டிச் கொடுக்கக்குள்ள, ஸோ இப்போ ஜஸ்ட் அவையில வச்சு பாருங்க. ஸோ 2 சைடு இப்படிதான் இருக்கும். நம்ம ஸ்டிச் பாட்டம்ல இருந்து கொடுத்துட்டு வருவோம். ஸோ இந்த சைடு பாட்டம்ல இருந்து கொடுப்போம். அப்ப என்ன பண்ணுவோம்னா, இந்த பிளேஸ்க்கு வரக்குள்ள, ஸோ இந்த ஜாயிண்ட் பிளேஸ் வருது இல்ல, இந்த ஜாயிண்ட் பிளேஸ் வரக்குள்ள உங்களோட ஸ்டிச் இப்படி வரும். ஓகே, இந்த பக்கம் இருந்து ஸ்டிச் கொண்டு வருவீங்க, இந்த பக்கம் இருந்து ஸ்டிச் கொண்டு வருவீங்க. ஸோ இந்த ஜாயிண்ட் பிளேஸ் வரக்குள்ள ஸ்கொயர் மாதிரி ஒரு ஸ்டிச் கொடுப்பீங்க. இந்த ஸ்டிச்சை கொண்டு வந்து இப்படி ஸ்கொயர் மாதிரி கனெக்ட் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ ஃபினிஷிங் நீட்டா வந்துடும். ஓகே, ஸோ இப்போ இதே மாதிரி இன்னொரு சைடு அயன் பண்ணிக்கோங்க. இல்லை அயன் பண்ணாமையே ஸ்டிச்சிங் எப்படி பண்றதுன்னு நான் இன்னொரு சைடு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ அயன் பண்ண சைட் ஸ்டிச்சிங் வெரி சிம்பிள். அயன் பண்ணதுனால அந்த எண்ட்ல வந்து நம்ம ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இன்னொரு சைடு வந்து டர்ன் பண்ண போறோம். பாருங்க எப்படின்னு. ஸோ இதுதான் அந்த பிளேஸ். ஓகே, ஸ்டிச் கொடுத்துருக்க பிளேஸ். ஸோ அந்த சைட் ஜாயிண்ட் நம்ம கூட ஓவர்லாக் 1.5 இன்ச் மேலேயே ஸ்டாப் பண்ணணும் சொன்னோம்ல, அந்த பிளேஸ். இப்போ என்ன பண்றேன், இதுதான் அந்த ஹிப்போட ஜாயிண்ட். ஓகே, ஹிப்போட ஜாயிண்ட் இது. இந்த ஜாயிண்ட்ல இருந்து ஒரு 1/2 இன்ச் வரைக்கும் மேலே வரணும். அந்த ஸ்டிச் வந்து பாக்ஸ் மாதிரி டர்ன் பண்ணும். பாருங்க, இந்த ஜாயிண்ட்ல இருந்து 1/2 இன்ச். ட்ராப் த நீடில், டர்ன், இன்னொரு டைரக்ஷன். ஓகே, இன்னொரு டைரக்ஷனுக்கு டர்ன் பண்ணியாச்சு. பண்ணிட்டு இன்னொரு சைடு நம்ம அயன் பண்ணி வச்சிருக்கோம். அப்படியே அந்த ஃபோல்டு எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ அந்த 1/2 இன்ச் இருக்குல்ல, அந்த ஃபோல்டு எடுத்துக்கோங்க. ஸோ இங்க பாக்ஸ் மாதிரி டர்ன் பண்ணணும்னு சொன்னேன்ல, ஸோ பாக்ஸ் மாதிரி இப்படி டர்ன் பண்ணி வந்து இந்த பக்கம் கண்டினியூ பண்ணணும். இங்க பாருங்க, ட்ராப் த நீடில், டர்ன் த அதர் சைட். அயன் பண்ணியிருக்கோன்றதுனால ஃபோல்டிங் ப்ராப்ளமே இருக்காது. ஜஸ்ட் லைக் தட் ஸ்டிச் பண்ணிடலாம். லாக் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரைட் சைட்ல ஃபினிஷிங் இந்த மாதிரி தான் வரும். ஓகே, ரைட் சைட்ல ஃபினிஷிங் உங்களுக்கு ஒரு மாதிரி பாக்ஸ் மாதிரி வரும். ஓகே, ஸோ இன்னொரு சைட் பார்க்கலாம். நம்ம வந்து அயன் பண்ணாமலே எப்படி ஸ்டிச் பண்றது. ஸோ எப்படி ஃபோல்ட் பண்ணி நம்ம அயன் பண்ணோம். ஸோ இங்க என்ன பண்ண போறோம், ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண போறோம். ஓகே, அயன் பண்ணாம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண போறோம். 1/2 இன்ச் அண்ட் அகைன் 1/2 இன்ச். ஸ்ட்ரெச் பண்ணக்கூடாது எப்பயுமே. ஸோ இந்த ஜாயிண்ட்டுக்கு 1/2 இன்ச் அபோவ் வரைக்கும் ஸ்டிச் கொடுக்கணும். ஓகே, இந்த மாதிரி ஃபோல்டு கொடுத்துக்கோங்க. இந்த ஜாயிண்ட் பிளேஸ்க்கு 1/2 இன்ச் அபோவ் வரைக்கும் ஸ்டிச் கொடுக்க போறோம். இங்கே பாருங்க, ட்ராப் த நீடில், டர்ன், இன்னொரு சைடு அப்படியே அந்த ஃபோல்டை கொண்டு வந்துருங்க. ஓகே, இன்னொரு டைரக்ஷன் என்ன பண்றோம், அந்த ஃபோல்டை ஃபார்ம் பண்ணுங்க. 1/2 இன்ச் அண்ட் அகைன் 1/2 இன்ச் ஃபார்ம் பண்ணிட்டு நல்லா வைட் ஓப்பன் பண்ணுங்க. அந்த சீம் இருக்குல்ல, அதை நல்லா ஓப்பன் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா இன்னொரு டைரக்ஷன் வந்துடணும். வந்துட்டு ட்ராப் த நீடில், டர்ன். ஸோ அயன் பண்ணாம அப்படியே அந்த ஃபோல்டை நம்ம கொடுத்து ஸ்டிச் பண்றோம். அவ்வளவுதான், வெரி சிம்பிள். ஓகே, ஸோ அயன் பண்ணி எப்படி, அயன் பண்ணாம எப்படின்ற டெக்னிக் லேர்ன் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாதான் அச்சீவ் பண்ணலாம். ஸ்ட்ரெச் பண்ணாம ஸ்டிச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்க எக்ஸஸ் எதுவுமே இல்லாம பெர்ஃபெக்டான ஃபினிஷிங் வரும். ஓகே, பெர்ஃபெக்டா எக்ஸஸ் எதுவுமே இல்லாம பெர்ஃபெக்டான ஃபினிஷிங் வரும். ஸ்ட்ரெச் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் எண்ட் அப் இன் எக்ஸஸ். ஃபைனலா ட்ரிம் ஆஃப் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ பாட்டம் ஹெம் லைன் வந்து ஃபினிஷ் பண்ண போறோம். ஃபினிஷ் பண்ணிட்டு ஃபைனல் ஸ்டெப் அயனிங். ஓகே, இந்த பாட்டம் ஹெம் லைனை 1/2 இன்ச் அண்ட் அகைன் 1/2 இன்ச். சீம் அலவன்ஸ் நம்ம வந்து 1 இன்ச் கொடுத்துருக்கோம்ல, அந்த 1 இன்ச்சை இங்க ஸ்டிச் பண்றோம். ஸோ ஃபைனல் ஃபோல்டு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி எக்ஸஸ் இன்வர்ட்ஸ் விட்டுருங்க. ஸோ ஃபைனல் ஃபோல்டுனா இந்த இடத்த ஹோல்ட் பண்ணிக்கோங்க. பர்ஃபெக்ட். ஓகே, இதே மாதிரி இன்னொரு சைடும் ஃபினிஷ் பண்ணிடுங்க. 1/2 இன்ச் அண்ட் அகைன் 1/2 இன்ச்.
1/2 inch அண்ட் அகைன் 1/2 inch. எண்டில் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு கிட்ட வரும்போது கிட்ட வரும்போது இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு எக்ஸஸ்லாம் இந்த மாதிரி இன்வெர்ட்ஸ் பண்ணிடுங்க. உள்ள புஷ் பண்ணிடுங்க. புஷ் பண்ணிட்டு ஸோ இந்த எண்டோட ஃபோல்டை விடவே கூடாது. லாக், finish it. ஸோ டாப் கம்ப்ளீட்டட். இப்போ நம்ம வந்து நெக் லைன் எல்லாமே அயன் பண்ணிட்டு ஃபைனல் ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தேங்க்யூ. ஸோ நம்ம டாப் கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் ஆயிடுச்சு. த ஃபைனல் ஸ்டெப் இஸ் டு அயன். ஸோ நெக் லைன் எல்லாமே அயன் பண்ணணும். கம்ப்ளீட்டாக இந்த பாயிண்டி ஃபினிஷிங் எல்லாமே எடுத்துக்கோங்க. ப்ராப்பர் அலைன்மெண்ட்ல பிளேஸ் பண்ணிட்டு அயன் பாக்ஸை மேலே டாப்ல பிளேஸ் பண்ணாலே கரெக்டாக அயன் ஆயிடும். ஓகே. ஸோ நெக்லைன் அயன் பண்ணிட்டு ஹெம் லைன்ஸ்லாம் அயன் பண்ணணும். ஹெம் லைன் ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல, இந்த ஹெம் லைனை நல்லா ஃப்ளாட் அயன் கொடுக்கணும். ஸ்லீவ் ஓப்பன் வந்து ஒரு சைடு ஆல்ரெடி அயன் பண்ணியாச்சு, இன்னொரு சைடு மட்டும் அயன் பண்ணிடுங்க. ஸோ நம்மளோட டாப் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தேங்க்யூ. ஹாய் எவ்ரிவன். நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இந்த ஷார்ட் பேசிக் குர்த்தி பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்கலாமா? ஸோ இந்த குர்த்தி பார்ட் ஆஃப் அவர் சல்வா சுயிங் கோர்ஸில் வரும். இதுதான் ஃபர்ஸ்ட் டாபிக் ஆஃப் குர்த்தி. ஸோ இந்த குர்த்தியில் என்ன லேர்ன் பண்ணுவீங்கன்னா, நீங்கள் ரெடிமேட் ஷாப்பில் போய் ஒரு குர்த்தி எப்படி எடுக்கிறீங்களோ, ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்குமோ அந்த கம்ஃபர்ட் லெவலில் கொண்டு வரது தான் இந்த குர்த்தி. உங்கள் ரெடிமேட் குர்த்தியில் வந்து ஷோல்டர் கரெக்டாக சீட் ஆகாது, நெக்லைன் கரெக்டாக சீட் ஆகாது. ஸோ அந்த ஃப்ளாஸ் எல்லாம் நம்ம வந்து எலிமினேட் பண்ணிட்டு பேட்டர்ன் மேக்கிங்கில் பெர்ஃபெக்டான ஒரு கம்ஃபர்ட் குர்த்தியை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த குர்த்தியில் பேக் சைடில் பாருங்க. ஸோ வித்தவுட் டாட் பெர்ஃபெக்டான ஷேப்பை பேக் சைடில் அச்சீவ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஃப்ரண்ட்டுமே வித்தவுட் டாட் தான். ஸோ ரெடிமேட் குர்த்தியில் டாட்ஸ் இருக்காது, கஸ்டமைஸ்டு குர்த்தியில் தான் டாட்ஸ் இருக்கும். ஸோ பேசிக் குர்த்தியில் டாட் இருக்காது. நெக்ஸ்ட் குர்த்தியில் நம்ம டாட் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். அண்ட் ஷோல்டர் சீட்டிங் பார்க்கலாம், ஆர்ம் ஹோல் சீட்டிங் பார்க்கலாம். வைட் யூ நெக்லைன் வித் ஆரோ ஷேப் மாதிரி ஃபினிஷிங் கொடுத்துருக்கோம். ஸோ டாட் எல்லாமே பாடி ஃபிட்டிங், ஆர்ம் ஹோல் ஃபிட்டிங் எல்லாமே கரெக்டாக கொண்டு வந்திருக்கோம். இங்கே பாடியில் ஆர்ம் ஹோல் சீட்டிங் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆர்ம் ஹோல் எங்கே சீட் ஆகணுமோ இங்கே சீட் ஆயிருக்கும். அட் த சேம் டைம் நம்ம ஹேண்ட் லிஃப்ட் பண்ணக்குள்ள கூட ஆர்ம் ஹோல் வந்து அப் சைட் போகாது, கரெக்டான பிளேஸில் சீட் ஆகியிருக்கும். அண்ட் இந்த வீடியோலேயே நான் ஒரு சின்ன டிப்பு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் குர்த்தி ஸ்டிச் பண்ணக்குள்ள யூஸ்வலாக என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ம் ஹோல் கரெக்டாக சீட் ஆகிடும். சம்டைம்ஸ் வந்து பாடியில் இந்த பிளேஸில் பலூன் மாதிரி லூஸ் வரும். உங்கள் பாடியில் நீங்கள் எவ்வளோ ஈஸ் கொடுத்துருக்கீங்களோ சேம் ஈஸ் அலவன்ஸை நீங்கள் ஆர்ம் ஹோல்லேயே ஆட் பண்ணும். பாடியில் 1/4 ஆஃப் செஸ்ட் ரவுண்ட் ப்ளஸ் 3/4 ஈஸ் ஆட் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களோட ஸ்லீவ் ஆர்ம் ஹோல்லையும் 3/4 ஈஸ் வரணும். அப்படி 3/4 ஈஸ் வராமல் இருந்தால் என்ன ஆகும், உங்கள் ஸ்லீவ் கரெக்டாக சீட் ஆகிடும். பாடியில் வந்து நீங்கள் கொடுத்துருக்க ஈஸ் வந்து பலூன் மாதிரி இந்த இடத்துல லிஃப்ட் ஆகிடும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை மைன்யூட்டாக நோட் பண்ணி பர்ஃபெக்டாக பேட்டர்ன் மேக்கிங் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டான ஃபிட்டிங் அச்சீவ் பண்ணலாம். தேங்க்யூ. ஹாப்பி சூயிங்.